வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டரை பற்றி தான் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி 20 ஃபாண்ட் சைஸ் வந்து 20 கொடுத்துருப்பேன். இங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 40 கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கிறது வந்து அப்படியே டபுள் ஆகிற மாதிரி இங்கே வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லைடர் வச்சு நம்ம இந்த ஃபாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றுறாப்பில் நம்ம இதை வச்சு இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான். இது வந்து பேசிக் ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போக போக வந்து கேன்வாஸ்னால் 2D மெஷரிங். நீங்கள் வந்து டச் பண்ணுறது எந்த இடத்துல டச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஆப்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ராயிங் ஆப்பு அந்த மாதிரி பார்க்குறதுலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைனி டிபி சின்ன டேட்டா பேஸ் வச்சு செய்கிறது, அதை பற்றின வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போகிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியே வச்சிட்டேன். கனெக்ட் பண்ணிக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். பழைய ப்ரோக்ராம் அப்படியே இருக்கும். இப்போ போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். சும்மா சைடு லைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கணும், அதுக்கப்புறம் லாங் கிளிக் பண்ணனா அதே இது வந்து ப்ளூ கலரில் ஃபாண்ட் மாறும். அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ நான் லாங் கிளிக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 20 இருக்குது, அண்ட் தென் இங்கே வந்து 40ன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து தனியாக ஒரு லே அவுட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து நன் கொடுத்துடலாம். நன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைடர் எடுத்து வைக்க போகிறோம். ஸ்க்ரீனில் வந்து இது சென்டராக வேணும் அப்படிங்கிறதுனால நான் சென்டராக வச்சுறேன். இதை இல்லை மேலே வேணும் அப்படின்னாலும் மேலே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை ஃபுல்லாக வச்சாச்சு. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் சென்டராக இருக்கணுங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கலில் வைக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா அது வந்து 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடர் வந்து ஃபுல் வித்தில் கொடுத்துருங்க. வித்து வந்து ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைடர் மாற்றுறதை பொறுத்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் டூவில் உள்ள ஃபாண்ட் வந்து மாறணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைடர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். மேக்ஸ் வேல்யூ வந்து இவ்வளோன்னு சொல்லி ஃபிட் பண்ணிக்கலாம். மினிமம் வேல்யூ இவ்வளோன்னு சொல்லி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக நமக்கு வந்து இது மட்டும் சேஞ்ச் ஆகணும், அதாவது ஃபாண்ட் சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகணும். நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் 2ஓட ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து கீழே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தேடணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் இது வேணாம், செட் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க.
எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஹைட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டாலே கீழே எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுது. இப்போ வந்து நமக்கு தேவையானது வந்து இது மட்டும்தான். ஸோ நான் இதை கொடுத்துறேன். கஷ்டப்பட்டு தேடணுங்கிற அவசியம் வந்து ரொம்ப இல்லை. இன்னொன்று என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தம் இதை நீங்கள் இது கிளிக் பண்ணவே தேவையில்லை, சும்மா அதில் வச்சாலே போதும். இது மாதிரி 2 கிடச்சிடும். இது வந்து செட் பண்ணுறது, வந்து கெட் பண்ணுறது. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃபாண்ட் சைஸ் மாறணும், அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அதில் எமுலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மீடியமில் வச்சுக்கிடுவோம். ஸோ அது இப்போ தான் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ண இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு எந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ எந்த விதமான மாற்றமும் செய்ய தேவையில்ல, செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்ல. ஸோ இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் கூட்டி வைக்கேன். ஓகே, நான் அதில் ஏதாச்சும் அடிக்கேன், சும்மா அப்டேட் அப்படின்னு அடிக்கேன். ஸோ இப்போ சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணது வந்து நடந்துச்சு. ஸோ டெக்ஸ்ட் டூல் வந்து டெக்ஸ்ட் 1ல் இருக்கிறது வந்தது. அண்ட் தென் டெக்ஸ்ட் 1 எம்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் கலர் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன ப்ரோக்ராம் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதான் இந்த தம் பொசிஷன் சொல்லுறது வந்து இந்த சென்டராக இருக்கிறது இதுதான். இதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃபாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், சைஸ் வந்து. ஸோ இப்போ நான் அதை மூவ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது பெருசாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் குட்டியாக வச்சு பார்க்கேன். ஸோ நீங்கள் சின்னதாக நகட்டினா கூட ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கூடயே. சைஸ் வந்து செகண்டுக்கு செகண்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் என் லேப்டாப் ஹேங் ஆகிறதுனால தெளிவாக தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன காம்பனன்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்ப்போம், ஏன்னா அது வந்து புரியாது. ஸோ நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.